தலைப்பு. தென்னிந்திய சத்யாவின் பின்னணியில் உள்ள வியக்கத்தக்க அறிவியல் ஒரு பாரம்பரிய தென்னிந்திய சத்யா ஏன் ஒரு குறிப்பிட்ட முறையில் பரிமாறப்படுகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? இது வெறும் ஒரு விருந்தா? அல்லது இதன் பின்னால் உண்மையான அறிவியல் உள்ளதா? சத்யா இலையில் பரிமாறப்படும் ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. செரிமானத்தை மேம்படுத்துவது முதல் சமச்சீரான ஊட்டச்சத்தை வழங்குவது வரை என்று நான் சொன்னால் என்ன? இந்த புகழ்பெற்ற உணவின் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான அறிவியலை கண்டறிவோம். முதலில் வாழை இலை. சத்யா பாரம்பரியமாக வாழை இலையில் பரிமாறப்படுகிறது. இது பாரம்பரியத்திற்காக மட்டுமல்ல, நடைமுறை காரணங்களுக்காகவும் ஆகும். இந்த இலை இயற்கையாகவே சுகாதாரமானது, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மற்றும் மக்கும் தன்மை கொண்டது. அதன் மீது சூடான உணவு பரிமாறப்படும்போது அந்த இலையிலிருந்து நுட்பமான நறுமணங்களும் பாலிஃபினால்கள் எனப்படும் நன்மை பயக்கும் தாவரச் சேர்மங்களும் வெளிப்படுகின்றன. இவை சுவையை மேம்படுத்தி ஆன்டிஆக்சிடென்ட் நன்மைகளையும் வழங்குகின்றன. சத்யா ஒரு குறிப்பிட்ட வரிசையை பின்பற்றுகிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இது ஊறுகாய் மற்றும் இஞ்சி சார்ந்த உணவுகளுடன் தொடங்குகிறது. இவை உமிழ்நீரையும் செரிமான நொதிகளையும் தூண்டி உங்கள் வயிற்றை உணவுக்கு தயார்படுத்துகின்றன. அடுத்து நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த காய்கறி உணவுகள் வருகின்றன. அடுத்து சாம்பாருடன் சாதம் வருகிறது. இது நீடித்த ஆற்றலுக்காக கார்போஹைட்ரேட்டுகளையும் புரதத்தையும் வழங்குகிறது. அதற்கு பிறகு ரசம் வருகிறது. மிளகு, சீரகம் மற்றும் புளி நிறைந்த இது ஒரு இயற்கையான செரிமான பானம் போல செயல்படுகிறது. இறுதியாக மோர் அல்லது மோர் செரிமான அமைப்பை குளிர்விப்பதோடு நன்மை பயக்கும் புரோபயாடிக்குகளையும் வழங்குகிறது. சத்யா என்பது ஒரு ஊட்டச்சத்து தலை சிறந்த படைப்பாகும். சாதம் கார்போஹைட்ரேட்டுகளை வழங்குகிறது. பருப்பு வகைகள் புரதத்தை அளிக்கின்றன. காய்கறிகள் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. தேங்காய் ஆரோக்கியமான கொழுப்புகளையும் தாதுக்களையும் சேர்க்கிறது. இவை அனைத்தும் சேர்ந்து இன்றைய ஊட்டச்சத்து நிபுணர்கள் பெரிதும் பாராட்டும் ஒரு முழுமையான மற்றும் சமச்சீரான உணவை உருவாக்குகின்றன. சத்யாவில் பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்கள் சுவைக்காக மட்டும் அல்ல. மஞ்சள், இஞ்சி, சீரகம், மிளகு மற்றும் கறிவேப்பிலை ஆகியவை அவற்றின் ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் செரிமான நன்மைகளுக்காக அறியப்பட்ட இயற்கை சேர்மங்களை கொண்டுள்ளன. மேலும் கைகளால் சாப்பிடுவதா? இது புலன் விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது என்றும் உணவை மிகவும் கவனத்துடன் ரசிக்க உதவுகிறது என்றும் மேலும் அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கக்கூடும் என்றும் அறிவியல் கூறுகிறது. ஒரு பாரம்பரிய சத்யாவில் ஆயுர்வேதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, காரம் மற்றும் துவர்ப்பு ஆகிய 6 சுவைகளும் அடங்கியுள்ளன என்பதே ஒருவேளை மிகவும் குறிப்பிடத்தக்க உண்மையாகும். எனவே அடுத்த முறை நீங்கள் சத்யாவை உண்ணும்போது நினைவில் கொள்ளுங்கள், இது வெறும் உணவு மட்டுமல்ல. இது பல நூற்றாண்டுகளின் ஊட்டச்சத்து ஞானம், சமையல் அறிவியல் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் ஆகியவை ஒரே ஒரு வாழை இலையில் பரிமாறப்படுவதாகும். இந்த காணொளியை நீங்கள் ரசித்திருந்தால் இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்து மேலும் பல சுவாரஸ்யமான உண்மைகளை பெற லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.